அறிவித்துள்ளான். ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله அந்த ஏகரையும் சாந்தியும் சமாதானமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் குடும்பத்தார் அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாக்கள் மற்றும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவரையும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஏகேவனை வற்றாத கருணை நனைந்தவர்களாக ரமலானுடைய சாதல்களிலும் சிலர் ரமலானுடைய நன்மைகளிலே அதிகப்படுத்தி அல்லாஹ்வின் அருள் என்கின்ற சாதல்களிலும் நனைந்தவர்களாக இன்னும் அடுத்து அல்லாஹ்வின் அருள் கூடுதலாக நமக்கு கிடைத்து விடாதா என்று நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சிலரை அல்லாஹ் கண்டிக்கும் வகையிலே திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அத்தகையோரை என்ன கூறுகிறான் என்று சொன்னால், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். அதன் அடுத்த வசனமாக அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான். படைத்த இறைவனுடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு அவன் கொடுத்த உயிரை வாங்கிக் கொண்டு அவன் கொடுத்த அவகாசங்களை பெற்றுக்கொண்டு இருந்தும் கூட படைத்த இறைவனுடைய சொற்கள் அவர்களுக்கு புரியவில்லை, மறுக்கிறார்கள், மறக்கிறார்கள் என்று சொன்னால் அதை படைத்த இறைவன் மனிதர்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தால், அவர்கள் மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு உபகாரம் செய்த அந்த இறைவன் எனக்கு நீ கட்டுப்பட மாட்டாயா என்று கேட்டால், இல்லை நான் கட்டுப்படதான் மாட்டேன் என்று ஒருவர் கூறிவிடுகிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவருடைய வரிசையில் வந்து விடுகிறார் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தில் மூலம் தெரிந்து கொள்கிறோம். வேற யாரோ சாட்சி அல்லாஹ் அழைக்க போவது கிடையாது. அவர்களுக்கு அவர்களையே சாட்சியாக அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று தெல்ல தெளிவாக இங்கே நமக்கு இந்த வசனமானது சொல்லப்படுகிறது. அப்போ யாரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்? எல்லாரும் தப்பு செய்யக்கூடிய மனிதர்கள் தானே, தப்பை தன்னை வைத்து திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தானே. அப்ப யாரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்? அப்படி அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தா இந்த உலகத்தில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அனைவரும் தப்பு செய்து அதை திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலுவூட்டுகிறாங்க. என்ன செய்தி சொல்றாங்க? அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், எவர் ஒருவர் தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்துகிறாரோ அவரை தவிர. எல்லாத்தோடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் நான் நாடினால். ஆனால் யாரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் தெரியுங்களா? தன்னுடைய தவறை எவர் ஒரு பகிரங்கப்படுத்தி சொல்கிறாரோ. ஒரு இரவுல ஒரு தவறு செய்திருப்பார், மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத செய்தியா இருக்கும், செஞ்சிட்டார். அந்த தவறின் அடிப்படையிலே அடுத்த நாள் பகல்ல என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வை மறைத்து வைத்திருப்பான், வேற யாருக்கும் தெரியாது. அந்த நபர் போய் சொல்வாரு, நேற்று இரவு பாத்தியா அங்க ஒரு மதுபான பார்ட்டி நடந்துச்சு, அந்த விழாவிலே கலந்து கொண்டேன், அருமையா இருந்துச்சு. என்ன அருமையா இருக்கு தெரியுமா? மது ஹலாலா ஹராமா என்று பார்த்தால் முஸ்லிம் சமுதாயத்தினோட அனைவருக்கும் ஹராம் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறார். அது ஆகுமாக்கப்பட்டது கிடையாது. ஆனாலும் அந்த மதுபான பிரியர்களுடைய ஆசை ஆவலுக்காக சொல்றாரு, என்ன அருமையா வச்சிருந்தாங்கப்பா பாக்கிய. அதன் பிறகு என்ன சொல்றாரு? இன்னும் சிலருடைய தவறுகள் இருக்கு. அவரா தன்னை தானே சொல்லிக் கொள்கிறது. என்னை பத்தி வெளியே விசாரிச்சீங்களா? அவரை பத்தி சொன்னீங்க, அவர் எவ்வளவு மோசமானவர், அவரா பயங்கரமானவராச்சு, இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் என்னை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் எவ்வளவு பெரிய ஆள் பாத்தியா? ஐயோ அவரா அப்படி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மக்களினுடைய எண்ணங்கள் என்னை பற்றி எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா என்று ஒரு பெருமை. மதுவை அருந்தி விட்டேன் என்று ஒரு பெருமை, தவறை செய்து விட்டேன் என்று பெருமை. இது யாரும் முன்வந்து சொல்லல, அல்லாஹ்வை மறைத்து வைத்து விட்டான். இவரே முன்வந்து
நான் எவ்வளவு பெரிய செயல்களை எல்லாம் செய்தேன் பார்த்தியா என்று தன்னுடைய தவறை யார் பகிரங்கப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். நான் இந்த தப்பு தான் செய்தேன் யாராவது சந்தோஷமா சொல்லுவாங்களா? சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்களா? சொல்ல விருப்பப்படுவோமா? நம்ம கிட்ட ஒருத்தர் அப்படி சொன்னா நம்ம விருப்பப்படுவோமா? அதே போன்று மனிதன் தன்னுடைய தவறை மக்களும் சொல்கிறார். இப்ப மனிதனுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது? மதுவை எடுத்துக்குவோமே, போதையின் பாதையா அல்லது போதனையின் பாதையா? இன்னைக்கு தலைப்பே அதுதான். போதையின் பாதையில போக வேண்டுமா அல்லது போதனையின் பாதையில் போக வேண்டுமா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஒரு உணவை பற்றி கேட்கறாங்க. அப்போ அதுல மது கலந்திருக்கா அல்லது அது போதை தரக்கூடியதா என்று சொல்றாங்க. ஆமா, போதை தரக்கூடியது என்று சொல்றோனே, போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் தடுக்கப்பட்டதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹராம் தடுக்கப்பட்டது, நீங்களும் நானும் தடுத்ததல்ல, படைத்த இறைவன் தடுத்திருக்கிறது. அது ஹராம். எவரொருவர் அந்த ஹராமை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? வறுமையில் தீனத்துல் கவாலை நிச்சயமாக நான் புகட்டுவேன் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்துள்ளான். இங்க கிடைக்கிற தண்டனை கிடையாது. மறுமையை நிக்க வைத்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களா? தீனத்துல் கவால். இது புதுசா இருக்கேன்னு நினைச்சிட கூடாது. சகாபாக்கள் அப்படிதான் தோணுச்சு. இது என்ன என சொல்லலாம். தீனத்துல் கவால் என்றால் என்ன என்று கேட்ட உடனே அது நரகவாசிகளின் வியர்வை அல்லது நரகவாசியின் சீல். ஒரு புண்ணு இருக்கு, அதுல என்ன கிடந்திருக்கும்? ரத்தமும் சீலும் கலந்து கிடக்குமா இல்லையா? அதை பார்த்த யாரும் விருப்பப்படுவாங்களா? என்னப்பா இப்படி ஈ முக்கிதே, துர்நாற்றம் அடிக்குதே, இந்த ஜிஹெச் பக்கமோ இந்த பக்கமோ சிலருக்கு உடல்நிலை முடியாம நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அவர்கள் மீது ஏதாவது சின்ன புண்ணு இருக்குன்னா இந்த தொற்றக்கூடிய ஈ எல்லாம் வந்து நிற்கும். என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு, இவ்வளவு ஈவுல முக்கியது, அது நம்ம மேல ஒட்டிச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும் என்று அச்சம் வரும். இப்படி அச்சப்படக்கூடியவங்க நம்ம பார்க்கிறோம். தீனத்துல் கவால் எங்க போகுது அடுத்தது? இந்த தவறை, இந்த மதுவை அருந்தியவர்கள், போதைக்கு உள்ளானவர்களுடைய வாயிலே அல்லாஹ் ஊற்றுவான். தீனத்துல் கவால் என்ன? நரகவாசியின் வியர்வை அல்லது அவருடைய சீல். ஒரு டீ கடைக்கு போனா நல்ல கிளாஸ் சுத்தமா கலந்து பாய், இல்ல அது நல்லா சுத்தமா கழுவி போடுங்க, கிளாஸ் சுத்தமா ஊத்தி கொடுங்க, டீ ஊத்தி கொடுங்க, இப்படி எல்லாம் கேட்போமே. அதுல இருக்கிறதை காட்டிலும் இதுல எவ்வளவு பெரிய கிருமிகள் கபால்ல இருக்கும். அந்த சீலில எப்படி இருக்கும், அந்த வியர்வையில எப்படி இருக்கும். அதை ஒருவரை இங்க குடிக்க சொன்னாலும் சுத்தமா எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவோமே, நாளைக்கு வலுக்கட்டாயமா உங்கள் வாயில் ஊற்றப்படுமே. அது என்ன அப்படின்னு யாரை பார்த்து நம்ம கேட்கிறோம்? மதுவுக்கு அடிமையானவர்களை பார்த்து கேட்கிறோம். நம்ம கிட்ட எல்லாம் பாதுகாத்துட்டா, நம்ம கிட்ட தான் அந்த பழக்கமே இல்லையே அப்படின்னு விட்டுறக்கூடாது. மதுவுக்கு அடிமையானவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், அல்லாஹ் வாக்குறுதியை மறந்துட்டீங்களே. அல்லாஹ் தான் வாக்குறுதி கொடுக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் உறுதி அளிக்கிறான். என்ன? தீனத்துல் கவாலை அவர் வாயில் ஊற்ற வேண்டும். விடுவானா? அப்போ இப்போ நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கோங்களேன், எது ஹலால் எது ஹராம் சொல்ல. பன்றிக்கறி ஹலாலா ஹராம், அது சாப்பிட மாட்டோம். மது ஹராம், ஆனால் சிலர் சாப்பிடுறாங்களே. அதை சாப்பிட பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்களே. ஆரம்பிச்சு வச்சதே அதுதானே. இந்த நல்ல விஷயம் அதை பாராட்டிடுமா? எத்தனையோ இன்னைக்கு சமுதாயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். விளையாட்டுக்கு சொல்லலே, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறோம். ஒரு மதுவில படுத்துக் கொண்டிருக்கிறார். என்னப்பா இப்படி காலகாலத்தில் இப்படி போதையோடு படுத்துக் கொண்டிருக்கிறையே அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு ஆலிம்சா. அந்த ஆலிம்சா நான் இல்லைங்க, நான் சொல்றது ஒரு ஆலிம்சா நாம பக்கத்துல இருந்து பார்த்தவங்க. கேட்கிறது, ஏன்பா மதுவில இப்படி எடுத்து காலையில போதையில படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? ஆலிம்சா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சரி சொல்லுப்பா. மீன் எதுல இருக்கும்? கடல்ல, தண்ணீர்ல இருக்கும். நானும் அப்படிதான். அப்படி ஏன்பா? என் பேர் என்ன தெரியுங்களா? நான் சொல்றேன், சொல்லுப்பா உன் பேர் என்னன்னு தெரியல. என் பேர் அல்ல மீன். இந்த மீன் தண்ணியில தான் இருக்கு. முடிச்சு. உண்மையாளர்ந்து பேரை வாங்கணும், நம்பிக்கையாளர்ந்து பேரை வாங்கணும். இவர் நீந்திர இதுல என்ன பண்ணிட்டாரு? தெளிவா ஒரு கேள்வியை கேட்டார். ஆலிம்சாக்கு இதுக்கு மேல இவர்கிட்ட பதில் சொல்ல முடியாதே, எவ்வளவு அருமையான கேள்வியை கேட்டு விட்டாரு அப்படி நினைத்து அங்கிருந்து விலகிதான் வர முடியுது. அந்த அளவுக்கு அவர் தெளிவா இருக்காரு பகல்லையே. அப்போ இவர்களுடைய வாயில என்ன ஊற்றப்படும்? தீனத்துல் கவால். இங்க கேள்வி கேட்டு தப்பு
அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவன் போதையில வந்து ஒரு தப்பான பேச்சு பேசுவாரு, பகையை உண்டாக்க முடியும். திட்டுவாரு, பகையை உண்டாக்க முடியும். அடிப்பாரு, பகையை உண்டாக்க முடியும். குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, குடும்பங்கள் அழிச்சிருக்கு. தகப்பனை மகன் அடிச்சிருக்காரு, தாயை மகன் அடிச்சிருக்காங்க, சகோதரிகளை அடிச்சிருக்காங்க, கொலை செய்திருக்காங்க. குடும்பமே போச்சா? அது வரைக்கும் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், அதெல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு மேல, 6 மணிக்கு மேல அது வேற வாய். இப்படின்னு சொல்றவங்கள பார்க்கணும். காலையில நல்ல வாய், சாயந்தரம் 6 மணிக்கு மேல அது வேற வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்க்கணுமா இல்லையா? அந்த மாதிரி இவருடைய நாவில் சொல்லக்கூடிய வார்த்தைகளே மாறி, மனநிலை மாறி, கொலை, அடி தடின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அவரை வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஆகிடும். அப்படி மக்கள் வெறுக்கிறாங்க. அப்ப என்னது? பகை தானே. மக்களுக்கு மக்கள் பகையை உண்டாக்கிட்டாங்க. யாருடைய வேலை இது? சைத்தானுடைய வேலை. அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவே அவன் நாடுகிறான். சைத்தான் என்ன பண்றான்? உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு போக்கணும், தொழுக விடக்கூடாது. அதே போல எனவே நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீங்களா? விலகிக் கொள்ள மாட்டீங்களா? விலகிக் கொள்ள மாட்டீங்களா? தவிர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இதை செய்யலைன்னா நீங்கள் நன்றி கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கேள்வி கேட்டுட்டா பதில் சொல்றான். திருமறைக்குள்ள ஒரே ஒரு செய்தி இருக்கு, இன்னொரு ஒரு செய்தி இருக்கு, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மது என்பது ஒருவரை பகைமைக்கு உண்டாக்கி விடுகிறது, குடும்பத்தை சீரழித்து விடுகிறது, ஒருவருடைய மனநிலையை மாற்றி விடுகிறது, அவருடைய உயிரை சீக்கிரம் பறித்து விடுகிறது, உடல் அங்கங்களை பறித்து விடுகிறது. இவ்வளவு தீமையை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே அவர் அனுபவிக்கக்கூடிய பகையின் சுமந்து நல்லோர்கள் அவர்களை வெறுத்து அவர்களை பிடிக்காம போய் அவர் அப்படிதான்ப்பா அவருக்கு விலகி வந்துருங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. அந்த மது நமக்கு தேவையா என்று நாம் மற்றவர்கள் கேட்க வேண்டும். அந்த போதை நமக்கு தேவையா என்று நாம் மற்றவர்கள் கேட்க வேண்டும். நாளை சீரையும் சலத்தையும் குடிக்க வேண்டிய நாம் நமக்கு தேவையா என்று அவர்களும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுதான் நன்மை, எதிர்த்தீமை தடுப்பது. ஆகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா ததப்பரு, ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் பகைமை கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறார்கள். உங்களுக்குள்ள பகைமை வேண்டாம், சண்டை போட்டுக்காதீங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய பகைமை உண்டாக்குவதற்கு அல்லாஹ் அந்த செய்தியை சொல்றான். சைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா என்று அல்லாஹ் கூறுகிறான். மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு இடையே பகைமையை ஏற்படுத்துவான். இந்த மது பக்கம் போன பகை எல்லாத்துக்குமே சண்டை. நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவரா ஐயோ அவரா மோசமான ஆச்சு இப்படிங்கிற அச்சத்தை உண்டாக்கக்கூடியது. அவர்கள் அது உள்ள போனோம்னா ஒரு வீரம் வரும். அது வெளியே எல்லாம் தெரிந்த பிறகு பார்க்கும்போது படுத்துக்கு எங்க இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க படுத்துட்டு இருப்பாரு. என்னப்பா அவ்வளவு வீரவசனம் பேசுனீங்க? இப்பேற்பட்ட வீரம் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை விவேகமாக நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மது என்பது வீட்டுக்கும் மற்றும் நாட்டுக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் கேடுதான் என்பதை நாம் தெளிவாக பதிய வைத்தவர்களாக இந்த மார்க்கமானது இஸ்லாமிய அருமையாக போதித்திருக்கிறது. ஆகவே அந்த மதுவை பிரியக்கூடியவர்களாக அந்த செயலிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்கள் வரிசையில் நம்ம வைத்து மறுமையிலே அல்லாஹ்வின் கோபத்துக்குள்ளவர்கள் வரிசையில் இல்லாமல் நம்முடைய சிறந்த இடமான சிறந்த வாழ்க்கையான சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கைக்கான வாழ்வை நாம் தேர்வு செய்வோம் என்பதை கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.